நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், டஸ்ட்பின்ல போட்ட மாத்திரைய எதுக்காக எடுத்து கொடுத்த? ஐயோ சத்தியமா நான் அதை எடுத்து கொடுக்கலங்க. ஏய், வாய மூடி இல்லனா என்னடா பண்ணுவ? சொல்லு, என்ன பண்ணுவ? அனுப்பியா இல்ல வீட்டை விட்டு அனுப்பிடுவியா? இந்த பாரு, நான் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் நடக்க விட மாட்டேன். சீதா இந்த வீட்டோட மகாலட்சுமிடா. அவளை பத்தி ஏதாவது பேசுன நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன் படிச்சவங்க எந்த தப்புமே பண்றது இல்லையா? ஏண்டா, சீதாவுக்கு அந்த மாதிரி எண்ணம் இருந்திருந்தா நான் தான் மாத்திரையை கொடுத்தேன்னு எதுக்குடா உண்மையை ஒத்துக்கணும்? இதையெல்லாம் யோசனை பண்ணாம இப்படி எல்லாம் பேசுறிய, உனக்கு அறிவு இருக்கா? பாட்டி, நீங்க எனக்கு இப்படி எல்லாம் பேசி என் வாயை அடிச்சிடலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு இவ உங்க எல்லாரோட வாயும் மூடத்தான் போறான். அப்பதான் நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் புரியும். சமந்தி, என் மருமக எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். என் மருமகளுக்கு நான் இருக்கேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. நான் கவலைப்படாம இருக்கிறதுக்கு காரணமே என் பொண்ணு பக்கத்துல நீங்க இருக்கீங்கிற தைரியத்துல தான் சம்பந்தி. சீதா, கவலைப்படாத. உன் பக்கம் அத்தை இருக்காங்க, தைரியமா இருக்கணும். பரசமதி வாங்க. பாப்பா, எல்லாருக்கும் போயிட்டு வரோம். பிரியா, நானும் வரேம்மா. உனக்கு உடம்பு கிடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் உஷாராவே இரு. இந்த வீட்ல யார் எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாத. அப்புறம் போய் சேர்ந்துருவேன். வரேங்க. கல்பனா, நீயும் கிளம்பு. சரிம்மா. சீதா, நீ அந்த தப்ப பண்ணிருக்க மாட்டானு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இனிமே எதுக்கு நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருமா. கடவுள் உனக்கு துணையா இருப்பாரு. அத்தை, மங்காவை வந்து டாக்டர் செக்அப் பண்ணாங்கல்ல, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க கவலைப்படாம இருங்க அத்தை.
என்னால யாருக்குமே நிம்மதி இல்ல, எல்லாருக்குமே தொந்தரவுதான். எனக்கும் படிக்க தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். என்னால உங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு. நான் உங்களுக்கு எந்த விதத்திலையும் தகுதி இல்லை. என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. உலகத்துல கொடுமைய பாருங்க. இது நம்மளோட கல்யாண பத்திரிக்கைன்னு தெரியும், ஆனா இதுல என்ன எழுதிருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. என் படிப்பும் தகுதியும் அவ்வளவுதான். இப்போ நான் படிக்காததுனால ஒரு பொண்ணோட உசுறு போகிற அளவுக்கு வந்துருச்சு. வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு தகுதியான சரியான பொண்டாட்டியா இருக்க என்னால முடியலங்க. ஒரு புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டியா இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கைங்க? அந்த வாழ்க்கை எனக்கு அமைஞ்சு போச்சு. மன்னிச்சிடுங்க. எல்லாம் எல்லாம் ஏன் தப்புதான்.
மன்னிச்சிடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா, பாட்டி, அழாதம்மா, அழாத, அழாதம்மா. பாட்டி, நான் வேணும்னு பண்ணல பாட்டி. சத்தியமா எனக்கு ஒண்ணுமே அதெல்லாம் தெரியாது. ஒண்ணு இல்லம்மா. யார் என்ன சொன்னாலும் உன் மனசு எப்படிங்கிறது இந்த பாட்டிக்கு நல்லாவே தெரியுமா. அந்த கடவுள் எப்பவுமே நல்லவங்க பக்கம்தான் இருப்பாரு. அழாதம்மா. இல்ல பாட்டி, நான் நல்ல பேர் எடுக்கணும்னா புத்திசாலியா இருக்கணும்ல. ஆனா நான் தான் முட்டாளாச்சு. அந்த தகுதியெல்லாம் எனக்கு இல்ல. சீதா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. அடி வாங்குற கல்லுதான் நல்ல சிலையா வரும். நீ அனுபவிக்கிற கஷ்டமோ அவமானமோ உன் வாழ்க்கைக்கு நல்ல பாடத்தை கத்து தருமா. ஐயோ கஷ்டம் வந்துருச்சேன்னு கலங்கி நிக்க கூடாது. எதிர்த்து நிக்கணும், போராடணும். ஜெயிப்போங்கிற தன்னம்பிக்கைய மனசுல வளர்த்துக்கணும். சீதா, நீ ஜெயிக்கணுமா. உன் வெற்றிதான் இந்த பாட்டியோட வெற்றி இல்ல, இந்த சக்கரவர்த்தி குடும்பத்தோட வெற்றி. இங்க பாரு, நீ ஜெயிக்கணும்டா செல்லம். பாட்டி, என்னால எப்படி? உன்னால முடியும்டா. நான் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை உனக்கு ஏன் இல்ல? நீ ஜெயிக்கணும். நீ ஜெயிப்படா, ஜெயிக்கணும். அழாதம்மா, அழாதம்மா. பாட்டி, அழாதட செல்லம், அழாத. பாட்டி சொன்னதை ஞாபகம் வச்சுக்க. அழாத, தைரியமா இரு. புரியா? பூரியில எவ்வளவு எண்ணெய். போதும் சித்தி. நல்லா சாப்பிடுப்பா, சாப்பிடு. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். ஏய் கல்பனா, இங்க வாமா. எண்ணெய் அப்படியே தலையில தேய்ச்சுக்கலாம். இதுல என்ன இவ்வளவு எண்ணெய்? பார்த்தா தெரியல, பூரி கிழங்கு. அது தெரியுது. பூரி கிழங்க பார்த்தா எனக்கு தெரியாது. எண்ணெய் விக்கிற விலைக்கு பூரி கிழங்கு பண்ணா எப்படி குடும்பம் நடத்த முடியும்? எனக்கு பிடிக்கும் பண்ண. ஏன் இந்த வீட்ல என்ன பண்டம் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? இருக்கு. இந்த வீட்ல அந்த மாதிரி சட்டம் இருக்கு. இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க. இங்க எல்லாமே சிக்கனம் தான். இது உங்க வீடு இல்ல, தாராளமா இருக்கிறதுக்கு. இங்க பாருங்க, எங்க வீட்டை பத்தி பேச்சு எடுத்தீங்க அப்புறம் நல்லா இருக்காது. கல்பனா, சித்தி, நான் சாப்பிடுற வரைக்கும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? இது ஒரு சின்ன விஷயம். இத போய் ஏன் ஊதி பெருசுபடுத்துறீங்க? இங்க பாருங்க, ஒண்ணும் இல்லாத சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்குறது நான் இல்ல, உங்க சித்தி. அவங்களே கேளுங்க. நான் என்ன சொல்லிட்டேன்? எண்ணெய் விக்கிற விலையில எண்ணெயை கம்மியா செலவு பண்ணுன்னு சொன்னேன். அது தப்பா? சித்தி, நீங்க சொன்னதும் தப்பில்ல, அவ செஞ்சதும் தப்பில்ல. அவ நம்ம வீட்டுக்கு புதுசா வந்த மருமக சித்தி. நம்ம வீட்டோட நிலைமை புரிஞ்சுக்க அவளுக்கும் கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா? விடுங்க சித்தி, அதெல்லாம் சொல்ற விதத்துல சொன்னா அவளும் புரிஞ்சுப்பா. அப்போ எல்லாம் ஏன் தப்புன்னு சொல்ல வரியா? புதுசா வந்த இவளுக்கே நீ சப்போர்ட் பண்ண. இந்த வீட்ல யாரும் என்ன மதிக்கிறதே இல்ல. சித்தி, அப்படிலாம் இல்ல. போது சாமி, நீ உன் பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடு. இதுக்குதான் நான் யாரையும் நம்புறதே கிடையாது. சித்தி, அப்படிலாம் இல்ல. வேணா சாமி, நீ சித்தி கொடுத்த மரியாதை எல்லாம் போதும். ஐயோ, சாப்பிடு. என்னங்க நீங்க?
சாப்பிடும்போது கூட நிம்மதியா சாப்பிட விடாதீங்க. இப்ப சந்தோஷமா? எல்லாத்தையும் நீங்களே எடுத்து கொட்டிக்கோங்க. போங்க. நீங்க 2 பேரும் சாப்பிடலனா நான் ஒன்னும் பட்னியா கிடக்க மாட்டேன். நான் நல்ல திருப்தியா சாப்பிட போறேன். ஆ. என்னையா இருந்தாலும் பூரி நல்லா தான் இருக்கு. மா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். ராம், என்ன ராம், வழக்கத்துக்கு மாறா இருக்கு? என்னம்மா? சாமி கும்பிடாம ஆபீஸ் கிளம்புற? சாமி கும்பிடுறது வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். அது எனக்கு இல்லாதப்போ நான் எதுக்குமா சாமி கும்பிடணும்? நான் வரேம்மா. ராம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு தெரியுமா, சீதா என் மருமக. அவ எந்த தப்பும் பண்ணல. அவ மேல கோவப்பட்டு பேசுறது பாவம். அதானே சொல்ல வரீங்க? மா, அவளால ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்படுற அளவுக்கு வந்துருச்சுமா. ராம், உன் கோவத்துக்கு காரணம் இருக்குப்பா. ஆனா உண்மை வேற ஏதாவது இருக்கலாம்ல? என்ன உண்மை? உண்மையாவே அவ மங்காவுக்கு மாத்திரை கொடுக்கல, வேற யாரோ செஞ்ச தப்ப தான் மேல போட்டுக்கிட்டான்னு சொல்ல வரீங்களா? அப்படி இல்ல ராம். மங்காவுக்கு ஜுரம்னு தெரிஞ்சு ஒரு நல்ல எண்ணத்தோட மாத்திரை கொடுத்திருக்கா. ஆனா அது எக்ஸ்பைர்ட் ஆன மாத்திரைன்னு பாவம் அவளுக்கு தெரியல. அவ்வளவுதானே. மா, எக்ஸ்பைர் ஆன மாத்திரைன்னு பெரியம்மா சொல்லிருக்காங்கல்ல. அப்படி இருந்தோ அவ எப்படி கொண்டு வந்து கொடுத்தா? ச்சே, இவரோட முட்டாள்தனத்தால ஒரு உயிரை போயிருக்கும். நல்ல வேளை அந்த மாதிரி எதுவும் நடக்கல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராம், சீதா கெட்ட எண்ணத்தோட எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டா. அவ எத்தனையோ நல்ல காரியம் பண்ணியிருக்கால. அதை ஏன்பா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இத பாரு, இனிமே எந்த விஷயத்திலையும் இப்படி நடக்காம எச்சரிக்கையா பாத்துக்கிட்டா போதும். அத்தை, அவர் என் மேல கோவப்படுறது நியாயம்தானே அத்தை? என்னோட முட்டாள்தனத்தால நடந்தது. நானும் ஸ்கூலுக்கு போய் 4 எழுத்து கத்திருந்தா இன்னைக்கு
ஒரு உயிருக்கு ஆபத்து வர அளவுக்கு வந்திருக்காதுல்ல? சின்ன வயசுல என்னால படிக்க முடியல. படிக்காம இருந்தா இப்படி உயிர் போற அளவுக்கு பிரச்சனை வரும்னா நான் படிக்கணும் அத்தை. நான் படிக்கணும், படிச்சே ஆகணும். என்னது, படிக்க போறியா? சீதா, எதுக்கு எதுக்கு உனக்கு இந்த விபரீத ஆசை? வராத விஷயத்தெல்லாம் மண்டையில ஏத்தணும்னு ஏன் ஆசைப்படுற? படிக்கிறது சாப்பாடு செய்யற மாதிரி ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நீ வீட்டு வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு இல்லத்த? பிரியா, சாப்பாடு செய்யறது அவ்வளவு ஈஸியான வேலைனா நீ ஏன் பிரியா இன்னும் அதை கத்துக்கல? பிரியா, நீ படிச்சது நான் படிச்சிருக்கேன்னு பெருமையா பேசிக்கிறதுக்காகத்தான். ஆனா சீதா படிக்கணும்னு நினைக்கிறது வேற யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது, மத்தவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிறதுக்காகத்தான். இவளோட இந்த புனிதமான ஆசையை நிறைவேற்றுறது என்னோட கடமை. அத நிச்சயமா நான் செய்வேன்.